ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் பிரிட்டி கேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கொடுத்துக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரிட்டி கேர். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, இது 90s கிட்ஸோட ஃபேவரட்னே சொல்லலாம். ஒரே ஒரு கப் அரிசி மாவு வச்சு மொறுமொறுன்னு கடையில் வாங்கி சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் வீட்லேயே சுலபமாக ஹெல்த்தியான முறையில் எப்படி தட்டை ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என்னுடைய சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பவுல் அல்லது பாத்திரத்தில் 2 அல்லது 3 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. அதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். நான் 3 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இது நல்லா ஊறட்டும். இந்த கேப்பில் ஸ்டவ்வில் ஒரு கடாய் அல்லது பேன் எடுத்துக்கோங்க. இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணுறோம். வெள்ளை கலரில் இருக்கும், உருட்டு உளுந்துன்னு சொல்லுவாங்க. 2 டீஸ்பூன் போதுமானது. எண்ணெய் ஊற்றாமல் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். இதோட கலர் நல்லா ப்ரௌனிஷ் ஆகணும். பாருங்கள், நல்லா வறுபட்டுருச்சு. ஸோ இப்போ இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். வறுத்த இந்த உளுந்தம்பருப்பை மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதே பேன் ஹீட் ஆனதும் 1 கப் பச்சரிசி மாவை நல்லா சலிச்சு இதில் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இதுலேருந்து சின்ன சின்ன டஸ்ட்டு கட்டிகள் எல்லாமே நல்லா ரிமூவ் ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு மீடியம் ஹீட்டில் ஒரு 2 மினிட்ஸ்க்கு இந்த பச்சரிசி மாவை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயும் வைக்க வேண்டாம், ஹை ஃப்ளேம்லேயும் வைக்க வேண்டாம். கரெக்டாக மீடியம் ஃப்ளேமில் 2 மினிட்ஸ் மட்டும் ட்ரை ரோஸ்ட் பண்ணால் போதும். ஸோ மாவு வறுபட்டுருச்சு அப்படின்னா இந்த மாதிரி பஃபியாக இருக்கும். ஸோ லைட்டாக சாண்டல் கலராக மாறும். நம்ம அந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா கூல் பண்ண விட்டுறணும். ஸோ இது இப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் ஒரு 8 அல்லது 9 பல் அளவுக்கு பூண்டு எடுத்துக்கோங்க. கூடவே காஞ்ச மிளகா எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 5 எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை மிக்சியில் போட்டு 2 பல்ஸ் மட்டும் கொடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கொரகொரப்பாக தான் அரைக்கணும், ரொம்ப பேஸ்ட்டாக அரைக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ இது இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கலாம். பவுலில் நம்ம ஆல்ரெடி ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா பச்சரிசி மாவு, அந்த 1 கப் பச்சரிசி மாவை உள்ளே ஆட் பண்ணிக்கிறோம். இது கூட அரை கப் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு, அதாவது எந்த கப்பில் அரிசி மாவு எடுத்தோமோ அந்த கப்பில் பாதி அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு எடுத்துக்கோங்க. ஸோ இதையும் நல்லா சலிச்சிட்டு ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம சலிச்சுக்கிட்டோம் அப்படின்னா மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ இப்போ கம்ப்ளீட்டாக சலிச்சு எடுத்தாச்சு. இது கூட என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஆல்ரெடி கொரகொரப்பாக அரைச்சி வச்சுருந்த வெள்ளைப்பூடு காஞ்ச மிளகா அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கிறோம். கூடவே டேஸ்ட்டுக்காக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கருப்பு மிளகு 1-2 தட்டி அதையும் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு, அப்புறம் ஆல்ரெடி நம்ம வறுத்து வச்சுருந்தோம்ல 2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, அதையும் பவுடர் பண்ணி உள்ளே ஆட் பண்ணிக்கிறோம். காஞ்ச கருவேப்பிலை எடுத்து நல்லா க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை போட்டாலும் நல்லா தான் இருக்கும். இது கூட 3 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு கடலைப்பருப்பு ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அதை இப்போ ஆட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு டேஸ்ட்டுக்காக பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட பட்டர் இல்லை அப்படின்னா காய்ச்சின எண்ணெய் ஒரு குழிக்கரண்டி அளவு ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இப்போ நல்லா பிசைய போகிறோம். எடுத்தோட்டி அதிகமாக தண்ணி ஊற்றிட வேண்டாம், ஏன்னா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிசைய போகிறனால கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி பிசைஞ்சிக்கலாம். நான் டேஸ்ட்டுக்காக பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் செஞ்சுட்டு உடனே காலி பண்ணுறீங்கன்னா பட்டர் ஆட் பண்ணி செய்யுங்க. இல்லை 2-3 நாளைக்கு மேலே நாங்கள் வச்சு சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா பட்டர் ஆட் பண்ணாதீங்க. அதுக்கு பதிலாக காய்ச்சின சூடான எண்ணெய் 1 குழிக்கரண்டி அளவு இந்த மாவோட ஊற்றி பிசைஞ்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக கிறிஸ்பினஸோடு இருக்கும். 1 வீக் வரை வச்சு சாப்பிட்லாம். இப்போ ஃபுட் கலர் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது முற்றிலும் ஆப்ஷனல், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன் ஆட் பண்ணேன் அப்படின்னா அப்போ தான் அந்த கடையில் இருக்கக்கூடிய அதே கலர் கிடைக்கும், அதுக்காக. ஸோ இப்போ ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயம் தட்டைக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ஸோ அவ்வளோதான், ஆட் பண்ணியாச்சு. இப்போ அதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம்.
மாவு வந்து ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது. இதுதான் கரெக்டான பதம். ஸோ இப்போ வந்து ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக ஒரு பவுலில் ஆயில் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவர் இருந்தால் எடுத்துக்கோங்க. ஆக்சுவலாக பிளாஸ்டிக் கவர் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி நீங்கள் வந்து வாழை இலை இருந்தால் பெட்டர் சாய்ஸாக இருக்கும். ஸோ என்கிட்ட இல்லாதனால நான் இந்த பிளாஸ்டிக் கவர் வச்சு செய்கிறேன். இப்போ வந்து ஆயிலை வந்து இதில் நல்லா தடவிக்கலாம். இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருந்த மாவை சின்ன சின்ன உருண்டைகளாக ஒரே சைஸில் ஈவனாக வந்து உருட்டி எடுத்துக்கலாம். எல்லா பால்ஸுமே ஈவனாக இருந்தால் தான் தட்டையுமே நமக்கு ஈவனாக கிடைக்கும், பார்க்க அழகாக இருக்கும். நம்ம உருட்டும் போதே எண்ணெயை தொட்டு தொட்டு உருட்டணும். அப்போ தான் அந்த விரிசல் விழாமல் உருண்டை கிடைக்கும். அப்போ தான் தட்டையுமே நமக்கு நல்ல ஷேப்பில் கிடைக்கும். ஸோ மாவை இந்த மாதிரி உருட்டி வச்சதுக்கப்புறம் பேப்பரை 2ஆக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு வீட்டில் இந்த மாதிரி ஃப்ளாட் பேஸில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. ஜஸ்ட் இப்படி மேலே வச்சு ப்ரெஸ் பண்ணணும். அடிப்பாகம் வந்து ஃப்ளாட்டாக இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி கிடைக்கும், இல்லைனா இந்த மாதிரி வராது, ஷேப் கரெக்டாக வராது. ஜஸ்ட் இந்த மாதிரி மேலே வச்சு 2 or 3 டைம்ஸ் மட்டும் இப்படி பண்ணுங்கள். ரொம்ப ப்ரெஷர் கொடுத்தீங்க அப்படின்னா தட்டை வந்து பிஞ்சிரும், பார்க்க நல்லா இருக்காது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஃபோக் எடுத்து ஹோல்ஸ் போட்டு விட்டுக்கோங்க. ஏன் இந்த ஹோல்ஸ் போடுறோம் அப்படின்னா, அந்த ஹோல்ஸ் வழியாக நமக்கு எண்ணெய் போகும்போது நமக்கு கிறிஸ்பியாக நல்லா கிடைக்கும். தட்டை வந்து அந்த தட்டை ஷேப்பில் இருக்கும். இப்படி ஹோல்ஸ் போடலை அப்படின்னா பூரி மாதிரி உப்பி வரும், அது வந்து தட்டை மாதிரியே இருக்காது. அதுக்காக தான். ஸோ அவ்வளோதான், இது ரெடி பண்ணியாச்சு. இதே மாதிரி மீதி இருக்க மாவையும் நம்ம உருட்டி தட்டிக்கலாம். இப்போ செகண்ட் பேட்ச் ரெடி பண்ணிடலாம். ஸோ இன்னொரு மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பேப்பரை 2ஆக ஃபோல்ட் பண்ணி நம்ம ப்ரெஷர் கொடுத்தோம் இல்லையா, இப்போ வந்து நான் தனியாகவே ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பாருங்கள் இந்த மாதிரி. ஸோ அந்தந்த உருண்டைக்கு மேலே வச்சு நம்ம ப்ரெஷர் கொடுக்கும்போது ஒரே பிளேட்குள்ளே நம்ம நிறைய தட்டை வந்து ரெடி பண்ணலாம். ஸோ அதுக்காக இதுவும் ஒரு மெத்தடு தான். நீங்கள் இப்படி யூஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம், இல்லைனா பேப்பரை 2ஆக ஃபோல்ட் பண்ணி பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு வந்து பேப்பர் இன்றைக்கி சின்னதாக இருக்கனால நான் இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்து பண்ணிக்கிட்டேன். ஸோ எப்பயும் போல் ஹோல்ஸ் போட்டு விட்டுக்கோங்க. ஹோல்ஸ் போடும்போது நம்ம ரொம்ப மெதுவாக போடணும். அந்த கடலைப்பருப்பு மேலே குத்திட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அது பிஞ்சிட்டு வந்துடும். ஸோ அதை கவனமாக பண்ணுங்கள். பாருங்கள் தட்டை எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குன்னு. இதோட திக்னஸ் இந்த அளவு தான் இருக்கணும். ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது, நார்மலாக இருக்கணும். மீதி இருந்த எல்லா மாவுகளையுமே நம்ம உருண்டைகளாக உருட்டியாச்சு. நம்ம வந்து இன்றைக்கி ஒரே ஒரு கப்பு தான் அரிசி மாவு எடுத்திருக்கோம். அதாவது 200 கிராம் அளவு அரிசி மாவு எடுத்தோம். அதுக்கு நமக்கு கிடைச்சிருக்க ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா இந்த 2 பிளேட் நிறையா கிடச்சிருக்கு. இது போக எக்ஸ்ட்ரா ஒரு 10 உருண்டை இருக்குது. கிட்டத்தட்ட 40லேருந்து 50 தட்டைகள் வரை நமக்கு கிடைக்கிது. ஸோ எப்பயுமே கொஞ்சமாகவே போட்டு செஞ்சு பாருங்கள், அதுவே நமக்கு நிறையா கிடைக்கிது. அதுக்கப்புறம் வேணும் அப்படின்னா திரும்பி கூட செஞ்சுக்கலாம். இப்போ வந்து ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து ரீஃபைண்ட் ஆயில் எடுத்திருக்கேன். நீங்கள் என்ன குக்கிங் ஆயில் யூஸ் பண்ணுவீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு மீடியம் ஹீட் வைக்கிறேன். எண்ணெய் ரொம்ப அதிகமாக காஞ்சிடக்கூடாது, அதே மாதிரி லோ ஃப்ளேம்லேயும் வைக்காதீங்க. எப்பயுமே மீடியம் ஃப்ளேமில் வச்சே பண்ணணும். ஸோ எண்ணெய் வந்து மிதமான சூடாக இருக்கும்போதே ஒவ்வொரு தட்டையாக இப்போ உள்ளே போட்டுடலாம். ஸோ போட்டோட்டி இந்த மாதிரி பபுள்ஸ் வந்தால் போதும். எண்ணெய் அதிகமாக காயணுன்ற அவசியம் இல்லை. பாருங்கள் போட்ட உடனே நல்லா கிறிஸ்பியாக ஒட்டாமல் வருது. அதே மாதிரி போட்ட உடனே கிண்ட வேண்டாம், ஒரு 2 மினிட்ஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் பிரட்டி விடுங்க. ஸோ இப்போ பபிள் சவுண்டு கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கனால இப்போ நம்ம பிரட்டி விட்டுறலாம் ஒவ்வொன்றா. பெரட்டி விட்டதுக்கப்புறம் இப்போ கம்ப்ளீட்டாக பபிள் சவுண்டு குறைய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ எடுத்துடலாம். ரொம்ப முருக விட்டுறாதீங்க, ப்ரௌன் கலராக இருக்க வேண்டாம், நல்ல ரெட்டிஷாக செவந்து வரும், அப்போயே எடுத்துடலாம். இதே மாதிரி மீதி இருக்க எல்லா பேட்சஸையும் போட்டு எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பர்ஃபெக்டாக கிடைக்குதுன்னு. ஸோ நீங்கள் வீட்டிலே இந்த மாதிரி ஹெல்த்தியாக உங்களுடைய கிட்ஸுக்கு செஞ்சு கொடுங்க. அது மட்டும் இல்லை, இதில் ஆட் பண்ணக்கூடிய எல்லா இன்க்ரீடியன்ட்ஸுமே ஆஸ் யூஷுவல் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய திங்ஸ் தான். ஸோ எளிமையாக செய்யலாம். இந்த மாதிரி இனோவேட்டிவாக நீங்கள் செய்யும்போது கண்டிப்பாக உங்களுக்கும் ஹாப்பியாக இருக்கும், உங்களுடைய கிட்ஸுமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி எல்லா தட்டைகளையுமே போட்டு எடுத்ததுக்கப்புறம் இதை கம்ப்ளீட்டாக ஆற விட்டுறணும். ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரோ அல்லது ஒரு பாட்டிலோ போட்டு
நம்ம மூடி வச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக 1 வீக் வரையும் நல்லாயிருக்கும். பட் காற்று போகாத ஒரு பாட்டிலாக இருக்கணும், அப்போ தான் நல்லா பர்ஃபெக்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட ரிசல்ட் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். ஸோ அதை நான் உடச்சி காட்டுறேன். உடைக்கும் போதே அது எப்படி சவுண்டு வருதுன்னு பாருங்கள். எந்தளவு கிறிஸ்பினஸோட இருந்தால் இந்த மாதிரி பர்ஃபெக்டாக வரும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். பிரிட்டிகாருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் மட்டும் கொடுத்து வச்சுக்கோங்க. வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு நியூ ஐடியாவோட சந்திக்கிறேன். Until then, bye from Divya Rajendran. Thank you.